Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா இ-சேவை மைய பிரான்சைஸ் ஐடி வாங்கி வச்சிருக்கீங்க அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. இந்த மந்த் எண்டுக்குள்ள அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்க வந்து பண்ணனீங்க அப்படினா மட்டும் தான் உங்களுக்கான இ-சேவை பிரான்சைஸ் ஐடி வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆகும். அப்படி இல்ல அப்படினா உங்களுடைய குறியீடு எண் உங்களுடைய சென்டர் நம்ம ஐடி வந்து உங்களுக்கு வந்து பிளாக் பண்ணிரதா வந்து அவங்களுடைய அஃபீஷியலாவே வந்து பாத்தீங்கன்னா TNEGA-ல வந்து சொல்லிருக்காங்க. இது என்னென்ன மெத்தட் நீங்க வந்து யூஸ் பண்ணனும், இது எப்படி வந்து ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா கைட் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு இந்த வீடியோல வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ அவங்க சொன்ன டேட்டுக்குள்ள கண்டிப்பா நீங்க வந்து புதுசா ஜூலை 2ஆம் தேதி ஐடி எல்லாருக்குமே வந்திருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ போன மந்த் அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே அந்த டேட்ல நீங்க வந்து ஐடி வந்து இன்னுமே எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் நீங்க போடல, இப்பதான் வந்து ஐடி வாங்கி வச்சிருக்கேன், அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கைடு கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க வந்து மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ இதை பற்றி தான் நீங்கள் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நீங்கள் ஈஸியாக மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரான்சைஸ் ஐடியை நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் முக்கிய அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன முக்கிய அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க, இதை கண்டிப்பாக வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து எப்படி வந்து புதுசாக இ-சேவை ஐடி வாங்குறது, ஐடி வாங்கினதுக்கப்புறம் என்னென்ன விஷயத்த ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற A to Z எல்லாமே நம்ம சேனலை ஏற்கனவே வீடியோ நான் வந்து போட்டேன். சரிங்களா, அதை வந்து பார்க்காதவங்க தயவுசெய்து போயிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய இ-சேவை ஐடியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது இன்றைக்கி உண்டான முக்கியமான அறிவிப்பு அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது இ-சேவை ஆப்ரேட்டர்கள் தங்கள் மையத்தில் இ-சேவை மைய அடையாள பலகையை வைத்து அதனை புகைப்படம் எடுத்து 30/7/2023 அன்று அல்லது அதற்கு முன்பு ஆப்ரேட்டர்கள் சுய விவர மெனுவில் கீழ் இ-சேவை ஆப்ரேட்டர்கள் உள்நுழைவில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. இல்லையெனில் தங்களது இ-சேவை பயனர் குறியீடு முடக்கப்படும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. சரிங்களா, கண்டிப்பாக உங்களுடைய ஷாப்பில் வந்து ஃபோட்டோ, அதாவது அந்த சிங்க் போர்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, எப்படி சிங்க் போர்டு வந்து அப்லோட் பண்ணுறது, எப்படி வந்து அதை வந்து அட்டாச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் வந்து ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறத வீடியோவில் போட்டேன். அதை வந்து பாருங்கள். அந்த போர்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃப்ளெக்ஸ் வச்சு நீங்கள் வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எந்த டேட்டுக்குள்ளே சொல்லியிருக்காங்க அப்படின்னா 30/7 இந்த மந்த்து கடைசி தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி டேட்டு வந்து நம்மளுக்கு இன்றைக்கி டேட் வந்து 8ஆம் தேதி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கம்மியான நாள் தான் இருக்குது. 30ஆம் தேதிக்குள்ளே இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அந்த விஷயத்தை பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ஐடி வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து பிளாக் பண்ணுறவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது. இந்த இ-சேவை ஆப்ரேட்டர்கள் தங்கள் மையத்தின் இ-சேவை அடையாள பலகையை 3D ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் பயன்படுத்தி பொருத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த இடத்துல நீங்கள் இந்த பாயிண்ட் வந்து கவனமாக வந்து படிக்கணும். இந்த 3D ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நைட் நேரத்துலையும் கூட அந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பார்க்குறதுக்கு பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது தான் அதுக்கான ஒரு பொருளே. 3D ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் மோஸ்ட்லி வந்து இந்த கனரக வாகனங்கள், இந்த ராலி, இந்த பெரிய பெரிய கண்டெய்னர் ராலிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேல போயிட்டு இருக்கு இல்லையா, அது பின்னாடிலாம் வந்து ஒட்டி வச்சிருப்பாங்க, சைடில் ஒட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா நைட் நேரத்தில் ஒரு இருட்டான ஒரு ரோட்டில் வந்து வண்டி போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த வண்டி மேலே ஒரு லைட் வந்து அப்படியே அடிக்கும்போது அது வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்து தெரியும். இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு வண்டி வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி வந்து ஓரத்தில் நின்றாலும் வந்து 3D ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட வண்டியில் நம்ம லைட் அடிக்கும்போது ஏதோ ஒரு பைக்கோ இல்லை ஒரு வெஹிக்கிளோ கண்டிப்பாக இந்த இடத்துல நிற்கிது அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி தான் நம்மளுடைய ப்ரௌசிங் சென்டரில் நம்மளுடைய இ-சேவையில் வந்து இ-சேவை மையத்தில் இந்த 3D ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கரை 3x6 அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நீங்கள் வந்து அந்த சைஸ் அவங்க என்ன சைஸ் சொல்லியிருக்காங்களோ அந்த சைஸுக்கு நீங்கள் வந்து ஒட்டுற மாதிரி வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அந்த சைஸில் நீங்கள் வந்து இப்போ ஏற்கனவே வந்து ஃப்ளெக்ஸ் வச்சுருப்பீங்க, அந்த சுய விவரத்தை பலகைன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க இல்லையா, உங்கள் பேர், உங்கள் சென்டர் கோடு, உங்களுடைய அட்ரஸ், உங்கள் ஃபோன் நம்பர் இதெல்லாமே நீங்கள் வந்து ஒட்டி கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் ஒன்று வச்சுருப்பீங்க. அது வந்து ஒரு ஒன் டைப் ஆஃப் போர்டு. ரெண்டாவது போர்டு வந்து இந்த 3D ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் அப்படிங்கிற இந்த போர்டையுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து வைக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்டேட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற இடத்துல. ரெண்டாவது என்ன பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா இ-சேவை ஆப்ரேட்டர்கள் வார்டு எண் மற்றும் கிராமம் அப்படி இல்லைன்னா டவுனு அப்படி இல்லைன்னா பஞ்சாயத்து, இது 3ல் உங்களுடைய ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்கோ அந்த ஆஃபீஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ரஸ் போட்டு விவரங்களை இ-சேவை மைய முகவரியுடன் 30/7/2023 அல்லது அதற்கு முன்பு ஆப்ரேட்டர்கள் சுய விவர
மெனுவில் கீழ் ஆப்ரேட்டர்கள் உள்நுழைவு சென்று அப்லோட் செய்யுமாறு வந்து கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேர்டாக ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றியே நம்ம சேனலில் ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். இதையுமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாநில அரசால் சிறப்பு கணக்கெடுப்பு தொடங்கப்பட உள்ளதால் கணக்கெடுப்பிற்கு பயோமெட்ரிக் கருவிகள் தேவைப்படுகிறது. எனவே மாவட்ட அதிகாரிகள் தங்களை கான்டாக்ட் செய்யும் பொழுது பயோமெட்ரிக்கை தயவு செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உங்களுடைய ஆதரவை வந்து நீங்கள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பயோமெட்ரிக் அப்படிங்கிறது வந்து நம்மக்கிட்ட இருக்கும். யாரெல்லாம் இ-சேவை வச்சு ரன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு லாகின் பண்ணும்போது பயோமெட்ரிக் இருந்தால் தான் வந்து உள்ளே போக முடியும். அப்படிங்கிறதுனால நம்மக்கிட்ட பயோமெட்ரிக் வச்சுருப்போம். உங்கள் தாலுகா ஆஃபீஸ்லேருந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா கொடுங்க. கேட்கல அப்படின்னா கம்பல்சரியாக கொடுக்கணும் அப்படிங்கிற வந்து அவசியம் வந்து கிடையாது. கேட்டால் மட்டும் நீங்கள் வந்து கொடுங்க. ஏன்னா கவர்மெண்ட்டே இதை வந்து வாங்கியிருக்கலாம். எவ்வளவோ இன்னும் இது 50,000க்கு மேற்பட்ட இ-சேவை ஐடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. அதுலேயே ஏகப்பட்ட அமௌண்ட் வந்து அவங்க வந்து பார்த்துருப்பாங்க. அதை வச்சு அவங்க வந்து பயோமெட்ரிக் வாங்குறதுங்கிறது ஒரு சின்ன விஷயந்தான். பட் நம்மக்கிட்ட ஏன் கேட்குறாங்க, எதுக்கு கேட்குறாங்க அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு வந்து தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லேருந்து லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போதைக்குன்னு கரண்ட்டாக வந்து ஆகஸ்ட் 20ஆம் வரைக்கும் உங்களுக்கு வந்து என்னது பயோமெட்ரிக் இல்லாமல் லாகின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. டேரெக்டாக யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆகிக்கலாம். உங்கள் இ-சேவையில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃபு முதற்கொண்டு கூட லாகின் பண்ணி அவங்க சர்டிஃபிகேட் வந்து போட்டுக்கலாம். பட் அந்த ஆகஸ்ட் 20க்கு மேலே வந்து பயோமெட்ரிக் அப்படிங்கிற அந்த சிஸ்டத்தை வந்து எனபிள் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து யார் பேரில் இ-சேவை ஐடி நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் ஐடி வாங்கி வச்சுருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக வந்து இருந்தால் மட்டும்தான் பயோமெட்ரிக் வந்து அன்லாக் பண்ண முடியும். அதுவுமே 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து சிஸ்டம் வந்து செக்ஷன் வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, அதனால் யார் வந்து அப்ளிகண்ட்டாக வராங்களோ அவங்க வந்து உங்கள் கடையிலேயே வந்து இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மெத்தடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு இ-சேவை சம்மந்தமாகவோ இல்லை இது ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்துச்சுனாலும் உங்களுக்கு நான் வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம். தேங்க்யூ.